பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா. ஓகே, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்க பார்த்தோம். சரி, ஓகே. எஸ்டிஆரோட அரசன் அந்த படத்தோட கிளிம்ஸ், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்துட்டு தேட்ரிக்கலாக வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேட்டர்ஸில் வந்து 16th அக்டோபர், அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் 6 PM. யூடியூப்பில் வந்து 17th அக்டோபர், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பைசனோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ப்ரெஸ் மீட்டு, சாரி, ப்ரீ ரிலீஸ் வந்துட்டு ப்ரெஸ் மீட் தான். அது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டூடோட ஆடியோ லான்ச், அதாவது மியூசிக் கான்சர்ட், அதுவும் வந்து நாளைக்கு நடக்குது. சாய் அபியங்கர், ஜோன் டகாண்டி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்புறம் எஸ்கேவோட பராசக்தி அந்த படம் ஷூட் ரேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து வீடியோ அதுக்கப்புறம் ஸ்டில்ஸோட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷம், வேற என்ன அப்டேட் வந்துச்சு? ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசன்ஸ், அதாவது கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம், அதோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் நோ தீபாவளிக்கு வந்துட்டு தமிழ் படங்களில் 6 படங்கள் வருது. டூட், பைசன், டீசல், கம்பி கட்டின கதை, கார்மணி செல்வம், கேம் ஆஃப் லோன்ஸ்ன்ற 6 படம் வருது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ ஆண் பாவம் பொல்லாது ப்ரோமோ வந்துச்சு. என்ன ப்ரோ? ஆண் பாவம் பொல்லாது பொல்லாதது என்னாவும்? ஆண் பாவம் பொல்லாதது. ஆண் பாவம் பொல்லாததா? ஓகே ஓகே. ஆண் பாவம் பொல்லாதது என்னது? சேட்டலைட்டும் ஓடிடியும் ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க விஜய் டிவி. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் 2 ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. கன்னட ஆக்டர் துனியா விஜய் அவர் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் படத்தில் இருக்கார் போல். ஸோ ஏதோ அந்த ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போன வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஏதோ பீரியட் போர்ஷன் மாதிரி இருந்துச்சு. இந்த ஓல்டு ஸ்கூல், மீன்ஸ் பீரியட், அந்த வாரியர்ஸ்லாம் இருப்பாங்க எல்லாம் சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ போர்ஷன் ஷூட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. சுந்தர்சி என்ன குக் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்ப்போம். அரண்மனை 5 ப்ரோ. அரண்மனை 5? துனியா விஜய் தமிழ் படத்துல நடிக்கிறாரா? அவர் தான் இந்த மூக்குத்தி அம்மன் இது வீடியோ. ஆமா, அவர்தான். தேங்க்யூ சுந்தர்சி சார் அப்படின்னு சொல்லி மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு, வீடியோ போட்டிருந்தாரு. அவர் நடிக்கிறாரு போல. அவரை பிடிக்கும், பட் தொடர்ந்து தமிழ் படங்கள் மேலேயும் தமிழ் இது மேலேயும் வன்மை கதைக்கிட்டே இருப்பாரு சினிமால. அப்படியா? அவரோட பிலிம்ஸ்லயா? ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது ஸ்பெஷல் இன்னைக்கு? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் வேற கேட்கணும். ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கேளுங்க ப்ரோ. வெங்கடரமணன் ப்ரோ வந்து டிஎன் டிஸ்ட்ரிபியூஷன்ல டீசல் ஆர்ஜின்னு போட்டிருக்காரு. உண்மையாலுமே அவங்களா பண்றாங்க? எது டீசல் ஆர்ஜி? அவர் போட்டிருக்காருன்னா கரெக்டா தான் ப்ரோ இருக்கும். என்னாச்சு ப்ரோ இவ்வளவு லேட்டு? 10 மணி இல்லை, ஆக்சுவலா வீக்கெண்ட்ல எப்பயுமே வந்துட்டு சுகுமார் ப்ரோ போட்டுட்டு இருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா சுகுமார் ப்ரோ வந்துட்டு இதுக்கு பைசன் ஈவெண்ட் போயிட்டாரு. ஸோ ஈவெண்ட்லேருந்து ஸ்பேஸ் போட்டால் அப்புறம் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்றதுனால வேணாம் விடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் பிரகாஷ் ப்ரோ கேட்டார், 9:30 போட்டுக்கலாம், ஒரு 10-10:15 முடிச்சிடலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டது தான்.
டூட் ஏஜஸ் பைசன் 5 ஸ்டார் டீசல் ஆர்ஜி. ஆக்சுவலாக லோக்கா வந்து ஓடிடி சோல்ட் ஆயிடுச்சு, இது ஹாட் ஸ்டாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக ஹாட் ஸ்டார் சைட்லேருந்து வரல. பட் நானுமே தீபாவளிக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த படம். ஏன்னா வந்து படம் வந்து 300 கோடி பண்ணிருச்சு. ப்ரோ கேரளால இன்னும் ஸ்டெடியா ஓடுதா? இல்ல வீக்கெண்ட்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. வேற எந்த ஃபிலிம்ஸும் இல்ல உங்களுக்கு கேரளால. காந்தாரா தான் இருக்கு, காந்தாராவும் இதுதான். ஸோ அதனால இது வந்து ஸ்டெடியா தான் போச்சு. வேற பெருசா மேஜர் ஃபிலிம்ஸ் எதுவுமே இல்லைன்றதுனால அந்த ரிலீஸ் டைம்ல இருந்து ஸ்டெடியா தான் போச்சு. இப்போ வந்து இன்னைக்கு போனா நீங்க ஓடிடி புஷ் பண்ண பாப்பாங்க. இல்ல ஆக்சுவலா படம் ரிலீஸ் டைம்ல அது ஓடிடி சோல்டாவே இல்லை, இப்பதான் சோல்ட் ஆயிருக்கு. புஷ் பண்ண பார்ப்பாங்கன்றது இவர் வந்து போட்டிருந்தாரு, யாரு துல்கர் வந்து போட்டிருந்தாரு. ஓடிடி வந்து ரிலீஸ் உடனே இருக்காது அப்படின்ற மாதிரி. அதாவது எப்பனா செப்டம்பர் எண்ட் ஆஃப் தி வீக்ல போட்டிருந்தாரு, எண்ட் ஆஃப் த மந்த்ல போட்டிருந்தாரு. சரி, இப்போ அடுத்த பார்ட்லாம் இருக்குல்ல. ஆமா, லோகா ஹிட் ஆனதா லோகானே அடுத்த பேர் வச்சிருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது பேர் வச்சிருப்பாங்களா? இல்ல இது லோகா சாப்டர் 2 அப்படிதான் வைப்பாங்க, வேற என்ன வைப்பாங்க? அதுக்கு மேபி டேக்லைனா ஏதாவது ஸ்பெஷலா வைக்கலாம் அந்த கேரக்டர்ல. இப்போ அடுத்த இதுல வந்துட்டு துல்கர், டொவினோ இவங்க 2 பேர் தான் மேஜர் கேரக்டர். இப்போ அது என்னன்னா அவங்க 2 பேரையும் வந்து இங்க மலையாளம் இதுல வந்து எப்படி பேசிக்கிறாங்கன்னா, அந்த டெட்பூல் அண்ட் முல்வரின் கேரக்டர் மாதிரி இவங்க 2 பேர் காம்பினேஷன் இருக்கும், இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணா அப்படின்ற மாதிரி பண்றாங்க. டொவினோ வந்து டெட்பூல் கேரக்டராகவும் துல்கர் வந்து உல்வரின் கேரக்டர். ஏன்னா ஆமா, ஏன்னா அந்த மாதிரி தான் 2 பேரோட கேரக்டரைசேஷனும் இருக்கு படத்துல. பார்ப்போம் அது. ஆனா அது மோஸ்ட் லைக்லி வந்து அவங்க ஷூட் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. அடுத்து அவங்க மூவ் பண்ணி போயிட்டு என்ன வச்சிருந்தாங்க அடுத்த பார்ட்? அது அஃபிஷியலா வரும்போது தான் ப்ரோ. அதுவா ப்ரோமோல எனக்கு தெரியல. இல்ல ஒரு நிமிஷம், ஞாபகம் இல்லை எனக்கு. இது லோக்கல் சாப்டர் 1 சந்திரான்னு வச்சிருந்தாங்க. சாப்டர் 2 என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகே ஓகே. ப்ரோ கேரளால தொடரும் தாண்டிடுச்சா? கேரளால தொடரும் தாண்டிருச்சா எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து ஹையஸ்ட் ஷோ ரெக்கார்ட் பண்ணுச்சு இவ்வளோ நாளுக்கு அப்புறமா. 50,000 ஷோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் ஒன்று பண்ணுச்சு. தொடரும் மற்ற ஏரியால ஓகே ப்ரோ, பட் கேரளால மட்டுமே அப்படின்றது எனக்கு அது இல்லை. மற்ற ஏரியாஸ்ல உங்களுக்கு வந்துட்டு வைட் ரிலீஸ் இருந்துச்சு, அது நிறைய பேர் போய் பார்த்தாங்க. பட் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாம அன்னைக்கு ஃபுல்லா வெயிட் பண்ணி சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க. அது கரெக்டா ஆக்சுவலா. ஆனா ஓடிடில வந்து அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா தியேட்டருக்குள்ளாவே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. பார்ப்போம், ஓடிடில வந்து அதே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு ரொம்ப ஹாப்பி தான். இல்ல அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அதுல அந்த ரீல்ல ட்ரெண்ட் ஆகி கொஞ்சம் பப்ளிக்கா தெரிஞ்சுது. ஹெவி ஓடிடில அடி வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்பெல்லாம் எந்த படம் தியேட்டருக்குலாம் ஹிட் ஆனாலும் அது ஓடிடில வந்து திடீர்னு வந்து ஸ்கேம் பண்றாங்க. நிறைய படம் அப்படி சொல்லியிருக்காங்க. சுமார்னா ஈவென்ட் முடிஞ்சுச்சா? அது போயிட்டே இருக்கு பாருங்க. போயிட்டே இருக்கா? போயிட்டே இருக்கு. இப்பதான் எடிட்டர் பேசியிருக்காரு. இன்னும் வந்து கேமராமேனு அப்புறம் ஒருத்தரா ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சதே லேட்டு. அதுவும் இல்லாம நிவாஸ் கே பிரசன்னா வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லா சாங்குமே லைவ் பர்ஃபார்மன்ஸ், எல்லா சாங்கும் பாட ஆரம்பிச்சா டைம் இருக்காதுல்ல. எதனா 1-2 பாடி இருக்கலாம், சுத்தமா டைம் இல்ல. அது வந்து அப்படியே போயினே இருக்கு. தீக்குறாங்களா? போடல. போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஓகே சார்.
ப்ரெஸ்ஸுக்கு அது போடலாம். போடல. ஒரேடியா வெள்ளி ஏன்னா வந்து ஒரேடியா வெள்ளிக்கிழமையே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா பார்த்து. இல்ல அது முன்னாடி ப்ரீமியர் இருக்கும். வந்து ஒரு ஒரு இதோட சர்ப்ரைஸோட தான் மெயின்டைன் பண்றாங்க. பார்த்தவங்க 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க சூப்பரா இருக்குன்னாங்க. பார்ப்போம், நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். நாளைக்கு காலையில் ட்ரெய்லர் வந்துடும். பட் ஆனால் உண்மையிலேயே ட்ரெய்லருக்கு அப்புறம் இந்த படத்து மேலே ஒரு ஹைப் கிரியேட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல கண்டிப்பா ட்ரைலரவே வந்து ஒரு 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 இதுவா நல்லா தான் இருக்குமா, சூப்பரா இருக்குமா. படம் வந்து உண்மை ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தவர்கிட்ட பேசினேன் நான். பார்ப்போம், தேர்ஸ்டே ப்ரீமியர் இருக்கு, அப்போ பார்த்துட்டு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, ஹாப்பி டு ஹியர். பார்ப்போம். வேற ஏதாவது படம் ப்ரீமியர் போடும்? டீசல் போடுவாங்களா? போடுவாங்க பிரனி. ஓகே, டியூட் தவிர எல்லாமே போடுவாங்க. மற்ற 3 படம் நான் சொல்ல விரும்பல, சரி விடுங்க. 3னா என்ன 3 படம்? அவ்வளோதானே, 3 தான் ரிலீஸ் ஆகுது. மொத்தம் 6 படம்ண்ணா. 6 படமா? எனக்கு தெரியல, 3 தான் நான் பாக்குறேன். நான் சொல்லவா? சொல்லு. மற்ற 3 படம் சொல்லிடுறேன். கம்பி கட்டுன கதை, அப்படி வர நீ வா வா வா. கார்மேனி செல்வம். ஆரணி செல்வம் ரிலீஸ் ஆகலையே. அக்டோபர் 17 தானே சொன்னாங்க அவங்க. சொன்னாங்க, பட் ஆனா இன்னொரு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலையே அவங்க டீம். சரி ஓகே, இன்னொரு படம் கன்ஃபார்ம், கேம் ஆஃப் லோன்ஸ். அவ்வளோ, கேம் ஆஃப் லோன்ஸ். லோன் அதெல்லாம் தெரியாது பரணி. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 படம் தான் மெயினா லீக்ல இருக்கும். லீக்ல இருக்கிறது இதுதான், மொத்தமா வர்றது சொன்னேன், சும்மா ஒரு இது. டீசல் வெனஸ்டேவே போடுறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க டீம். பிரஸ்ஸுக்கு மட்டுமா இல்ல பிரீமியர் ஷோவா? பிரீமியர் மொத்தம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் போடுறாங்க, ஒரே டைம். வாவ். அதனால இது பைசன் பிரஸ்க்கு மட்டும்தான், அது வந்து அடுத்த நாள் தேர்ஸ்டே. சூப்பர். ஓகே, நீ நான் சும்மா ரேண்டமா பாட்டெல்லாம் சூப்பரா இருந்துச்சுப்பா. இன்னைக்கு தான் நான் வந்து எல்லா பாட்டுமே கேட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பைசன்ல இருக்கிற பாட்டு எல்லாமே நான் லைவா பர்ஃபார்ம் பண்ணும்போது கேட்கும்போது, நான் அந்த என்ன பாட்டு, அது தென்னாட்டு அந்த பாட்டு மட்டும் தான் கேட்டிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி. மற்ற 2-3 பாட்டு வந்துட்டு நான் ஃபுல்லாலாம் கேட்கல, சும்மா அப்பப்போ வந்து லைட்டா அந்தந்த ஒரு பாட்டா கேட்டேன். பட் இன்னைக்கு வந்து நல்லா நல்லா இருந்தது கேட்க. அந்த டீ கொளுத்தி சாங், அப்புறம் லாஸ்டா வந்து சில நான் காலம், அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சுப்பா. அது அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு, நிவாஸ் செம்மையா பண்ணாரு, நல்லா இருந்தது. அந்த பாட்டு மட்டும் பாட்டாவே நல்லா இருக்கு. அது எல்லாமே மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவங்களோட ஸ்டைல்ல தான் இருக்கு பாட்டு கூட. அதுக்கு கேட்குற அந்த லிரிக்ஸ் எல்லாமே ட்ரைலருமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா படம் வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியலாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரணி ப்ரோ 17 தானா பரணி ப்ரோ? லோக்கா ஹாட்ஸ்டார் 17 இருக்காதுங்க, 20 இருக்குங்க. வீக்கெண்டு 17 அக்டோபர். யார் சொன்னா? லெட் சினிமா போட்டிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, எனக்கு தெரியல அவங்க அப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களான்ட்டு. 17 வீக்கெண்டு தானே ப்ரோ? 17 வீக்கெண்டு தானே ப்ரோ? பரணி, நான் நேற்று சொன்னேன், அனிருத் பர்த்டேக்கு செக் பண்ணி தான் போட்டேன், வந்துச்சா? அதே மாதிரி வந்துருச்சு. நீங்க தியேட்டர் போய் பாத்துருவீங்க ஒரு நாள் முன்னாடியே. நான் தியேட்டர்லாம் போய் பார்க்க மாட்டேன், அது அன்னைக்கே விடுற மாதிரி தான் பிளானு. இது என்ன இதுவோ என்ன டிசிஷனோ அது அவர் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணியிருக்காரு, அடுத்த நாள் வந்து இதுல விடலாம் அப்படின்னு. ஏன்னா ஹைப் கிரியேட் பண்றாங்களாம். என்ன ஹைப்பு? சரி, எனக்கு டவுட், இப்போ இதை சென்சார் ஆயிடுச்சுல்ல, அது சென்சார்ல ஃபர்ஸ்ட் 4 நிமிஷம் போட்டிருந்தாங்க, இப்போ 5 நிமிஷத்துக்கு மேல இருக்குன்றாங்க. என்ன கதை? எவ்வளவு நேரம் தான் வரும்? 4 to something, 4 to 5 குள்ளதான். ஆனா 5 நிமிஷம்லாம் இருக்காது, 4 point somethingல இருக்கும். சரி,
சரி ஓகே, பார்ப்போம் அது எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். ஆனா ப்ரோமோ உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அது நான் கேள்விப்பட்டேன். பார்த்தவங்க சொன்னாங்க ப்ரோமோ ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வந்து ராவா இன்டென்ஸா ப்ரோமோவே வந்து ஒரு நல்ல வைப் கொடுக்கும் படத்துக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஆனா படம் வந்துட்டு ப்ரோமோக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட நானும் பக்தர்கள் எல்லாரும் அமைதி காக்கும் பக்தர்களா? அப்படின்னு ஒரு மீம் இருக்குல்ல, அந்த மாதிரி புரியுது சொல்றேன். புரியுது. ஓகே ஓகே. இல்ல நீங்க ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணப்ப பக்குன்னு ஆயிடுச்சு. இல்ல ஃபுல்லா சொல்றேன், மீம்காக சொல்றேன். ஏன்னா ஷூட்டிங் போய் அந்த படம் முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஷூட் முடிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிடும். இப்பயே சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரை என்ன வேணா நடக்கலாம். அதனால அது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் இதுவாதான் இருக்கும். ஆனா சும்மா நான் உண்மையிலேயே சொல்றேன், என்னதான் இந்த இதை சுத்தி ரூமர் இருந்தாலும் கலைப்புலி தானும் எல்லா இன்டர்வியூல ஒரு கான்பிடென்ட்டா சொல்றாரு. ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், படம் வந்துடும் அந்த ஒரு இது இருக்குதுல்ல. இப்போ இவ்வளோ அமல் நிறைய வந்து நடக்காதுனாலும் அவங்க வந்து போஸ்டர் விட்டாங்க, அடுத்த இதே வந்துட்டு ப்ரோமோ விடுறாங்க. இது ஏன் சுத்துற, ஏன் அங்க போற? கலைப்புலி தானுவாரு, நீ யாரும் வேணா இரு, ப்ரோமோ மட்டும்தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? நீங்க சும்மா இது பண்ணாதீங்க, மறுபடியும் நெகட்டிவ் அடிக்கிறீங்க பாத்தீங்களா? பரணி, உனக்கு ஒரு விஷயம் புரியல பரணி. உனக்கு வந்து இதே டைம் வேற யாரா இருந்தா ஒரு ஸ்கெடியூல் ஷூட் முடிச்சிருப்பாங்க. சுகுமார் அண்ணா எப்படி சொல்றாருன்னா எதுல நிக்கிற ஜோதிகா அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்றதே எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேறியே. வேற யாருன்னா இருந்தா நேத்து ஒரு ஸ்கெடியூலே முடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல அது எனக்கு புரியுதுண்ணா. பட் ஆனா நீங்க மேபி இந்த ஒரு இதுல யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ஒரு ஐப் கிரியேட் பண்ணா ஷூட் போக மாட்டாங்களா என்ன? சரி, அதே கலைப்புலி தானோட படங்கள் வந்துட்டு இந்த ட்ரெயின் படம்லாம் அவர் தான் வந்து ப்ரொடியூசர். அவரே வந்து ஆமா, அவரே அந்த படத்தை வந்து சுகுமார் ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ அப்படி பாக்குறீங்க? வெற்றிமாறன் படம் இது வரைக்கும் சீக்கிரமா அந்த படம் அசுரன் தான். அப்படி பாருங்க ப்ரோ, அப்படி பாருங்க. நெகட்டிவா பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வரையும் பாசிட்டிவா நடக்குது இல்ல, இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகணும். எனக்கு அதனாலதான் வந்துட்டு இது கண்டினியூ ஆகிறதுக்காக தான் நானும் பாடுபடுறேன். எனக்கும் வந்து ஒரு ஆசை இருக்காதா? சரி, அவர் எனக்கு பிடிச்ச ஆக்டர், எத்தனை வாட்டி இங்க சொல்லியிருப்பேன், அவர் நடிச்சு படம் வரணும்னு ஒரு ஆசை. ஆனா ஆசை அதிகமா வச்சு ஏமாற்றம் அதிகமாகுது இல்ல எல்லாருக்குமே. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல. ஏன் உனக்கு இல்லையா பரணி? இல்ல கண்டிப்பா இருக்கு நான் சீரியஸா. இருக்கும்ல, எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா கடைசியா வந்து நீ தக்லீஃப் ரிலீஸ் ஆச்சு, படம் வந்து சரியா போகல அப்படின்னும் போது டக்குன்னு நேற்றுக்கு வேற ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எத்தனையோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நம்ம வந்துட்டு இந்த ராம்குமார் ப்ராஜெக்டோட அந்த இதுவெல்லாம் வரும்போது எப்படி இருந்தது, அஸ்வத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எவ்வளவு பீக்ல இருந்தோம். அந்த விரல்ல வந்து அது ஒரு பழைய வந்து வல்லவன் மன்மதன் சிம்பு அந்த ஒரு ரேஞ்சில கையில அந்த இதுவெல்லாம் வச்சு அந்த ஒயர் எல்லாம் மாட்டி அது வேற ரேஞ்சில இருந்துச்சா. ஆனா இன்னும் ஷூட் பண்ணாங்களா? இல்ல அப்ப அந்த சந்தோஷம், அந்த டெம்பரரி இதுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு இது வேண்டான்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா சுகுமார் அண்ணா, நானும் உங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு தான் இருந்தேன். இப்போ ராம்குமாரோட அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆனதுக்கு ரீசன் ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு சின்ன இஷ்யூ இருந்ததுனால. பட் ஆனா அவங்களுமே அந்த இஷ்யூ கிளியர் பண்ணிட்டு அவங்க ஒரு படமே இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த படத்துக்கு ஷூட் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து யாரு சொன்னா? இல்லண்ணா, அந்த ரீசனால தானே கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. டேக் ஆன் பண்றது ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ரீசன், அவ்வளவுதான். ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்ல வரேன். ஒன் ஆஃப் த ரீசன் அது சொன்னாங்க. அதாவது அதுதான் ரீசன் கிடையாது. ஒன் ஆஃப் த ரீசன். அதே ரீசனை வச்சு ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு. போதுமா? இல்ல ஆக்சுவலா சுகுமார்ண்ணா, அது இல்லன்னா கூட டிராப் ஆயிருக்கும். அது ப்ரோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் ஆச்சுன்னா எப்படியாச்சும் இந்த பிளானை கேன்சல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ப்ரோ. எனக்கு டவுட், இப்ப மாநாடு முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தானே இந்த இது அனௌன்ஸ் பண்ணாங்க, தேசிங்க பெரியசாமி பிலிம். ஆமா, எனக்கு அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைப் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல அந்த துல்கர் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு செம்ம ஹைப் ஆயிட்டேன் உண்மையிலே. அது முன்ன பீரியட் ஃபிலிம் அப்படின்னாங்க. அந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ரஜினிகாந்த் அவருக்கு ஸ்டோரி சொல்லிட்டாரு. நானு எந்த அளவுக்கு அவர் ஃபேன்னு நான் சொல்லிட்டேமா பரணி. நீ இவ்வளவு சொல்றல, நான் இவ்வளவு இப்பெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ரொம்ப பேசுறேன்ல.
இந்த அஹ், முன்னாடி பழசெல்லாம் போல, நான் ரொம்ப பழசெல்லாம் போய் அலச விரும்பல. ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த கோவிட் டைம்ல, சரி கோவிட் ஜல்லிக்கட்டு டைம்ல அவர் வந்து Black கலர் Dress போட்டுட்டு எல்லாரும் வெளியே வந்து நில்லுங்கன்னு அவர் ஆரம்பிச்சு விட்டார்ல. அப்பெல்லாம் நான் வந்து ஆபீஸ் வெளியே அங்க ஒரு 4 என் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டின்னு வந்து, நான் ஐடில ஒர்க் பண்றேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிக்க மாட்டாங்க. அது வேற. அந்த பிரச்சனை எல்லாம் முத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வந்து நின்னாங்க, எல்லாரும் போராடினாங்க, பீச்சுக்கு போனாங்க, மெரினாக்கு போனாங்க, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நடந்தது. இவர் எஸ்டிஆர் சொன்னது வந்து அதுக்கு முன்னாடி வந்து வெளியே வந்து நில்லுங்கன்றது அந்த பீச் பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி சொன்னார். அதாவது பீச் அந்த போராட்டத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அந்த டைம்ல வந்துட்டு நான் வெளியே 4 பேர் கூட்டிட்டு வந்து நின்னேன். அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, இன்னமும் இருக்கு. நான் வேணா ஷேர் பண்ணேன்னா உனக்கு முன்னா தனியா ஷேர் பண்ற மாதிரி, நீ பாத்துக்கோ. ஓகே. யாருன்னா எவிடன்ஸ் கேட்டீங்கன்னா கூட ஷேர் பண்றேன். அவ்வளோ இங்க நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்கிறதுக்காக சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேனு. ஆனா வந்து ஒரு படம் வரல அப்படின்னும் போது விரக்தி, வேற என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? என்னாலலாம் வந்து அப்படியே வந்து ஓவரா வந்து சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல. எங்க ஹீரோ எப்ப இருந்தாலும் வருவாரு, திரும்பி வருவாரு, திரும்பி வருவாருன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? சரி, அப்படி அப்படி இந்த ப்ரோமோ வர்றது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தானேண்ணா? அது இன்னொரு விஷயத்தும் சொல்லட்டுமா பரணி? அதாவது இந்த உள்ள இண்டஸ்ட்ரி உள்ள இல்லைன்னா கூட எனக்கு வந்துட்டு மேபி தலைவர் திரும்பி வருவாரு அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். கண்டிப்பா அது ஒரு ஹோப் வந்து இப்ப நீ கேக்குற மாதிரி நான் இருந்திருப்பேன். நான் உள்ள இருக்கிறதுனால வந்து அந்த அந்த கொஞ்ச நெஞ்ச இருந்த ஹோப்பும் போயிடுச்சு. இப்போ நல்லா டீப்பா உள்ள வந்திருக்கிறதுனால தெரியுது. அட போப்பா என்னப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன் நான். சரி, அப்படி என்ன ப்ரோ அண்ணா வந்து ஆனா பிடிக்கும், ஆகாதுன்னு ஆனா சொல்ல பிடிக்கும், வந்தா செலிப்ரேட் அண்ணா பண்ணுவோம், அண்ணா என்ன எல்லாமே எப்பவுமே பிடிக்கும். அது பிடிக்கும்ன்றத மாற்று கருத்தே கிடையாது. அது வந்தா செலிப்ரேட் பண்றது எப்பவுமே அது நடக்கதான் செய்யும். அது எல்லாமே இருக்கும். ஆனா அது வரணும்ன்றதுதான் வந்து ஒரே இது. அது வந்து அவ்வளவு ஈஸியா நடக்க மாட்டேங்குது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. இப்படியே நான் இந்த ப்ரோமோ கண்டிப்பா அப்படி என்ன மாத்தணும், கேள்வி, அப்படி நல்லபடியா என்ன நம்ம கேள்விப்பட்டீங்க? எது அது சொல்ற மாதிரி இல்ல, இருந்துச்சுன்னா நான் உள்ள எல்லாமே எல்லாம் வந்து சொல்ல முடியாது, நிறைய எல்லாமே எல்லாம் சொல்ல முடியாது கேள்விப்பட்டேன் மாவீரன். ஆனா வந்து இருக்கிறத சொல்றேன்ல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாமே எல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளா அந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது நான் என்னோட டாக் எல்லாம் எப்படி இருக்கு முன்னாடி எல்லாம். இப்ப விஷால் ரேஞ்சில் இருந்திருப்பேன். முன்னாடி எல்லாம் சண்டைக்கெல்லாம் போவேன். இப்பெல்லாம் வந்து எனக்கு இப்ப நானே வந்து அவங்க யாரா அதை பத்தி பேசினாலும் நானும் அதுக்கு ஈக்குவலா அவங்க கூட சேர்ந்து பேசுறேன். ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான்ன்ற அளவுக்கு ஆயிட்டேன்ல. அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கிறத பாக்குறோம், லைவா தெரியுது என்னென்னன்றது நமக்கு தெரிய வரனால ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு விரக்தி தான். சரி, ஓகே, ப்ரோமோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, விடுங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட். அவரு இந்த அஸ்வத் மாரிமுத்து படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே 2K கிட்ஸ் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த பழைய அவரோட அந்த பழைய ஆக்சசரிஸ் கொள்ளுங்க அதெல்லாம் எடுத்து போட்டு. பட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னொன்று வந்துச்சுல, அது வந்து லவ் பேர்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்கு. இது பிராஸ் ப்ரோ. பரணி இப்ப நீங்க சொன்னது எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரி விடு, ப்ரோமோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னது எப்படி தெரியுமா கேட்டு எனக்கு தோணுச்சு? பிதாமகன் படம் பார்த்திருக்கியா? அதுல சூர்யா சொல்லுவாரு சோப்பு டப்பாய் அப்படின்ற மாதிரி. அந்த காமெடி பாத்திருக்கியா? தெரியும் தெரியும் தெரியும்ண்ணா. இந்த கம்பெனி தரக்கூடிய இலவச பொருள் சோப்பு டப்பா. அதான் அந்த மாதிரிதான் இருந்தது சரி எனக்கு. பிராஸ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் நான் இருக்கீங்களா? தெரியல அவர் இருக்காரான்னு. என்ன ப்ரோ கேட்கணும் அவர்கிட்ட? கேளுங்க அவருக்கு. இல்ல தீபாவளிக்கு எந்த படம் போய் பார்க்க போறாருன்னு அவர் என்னங்க, அவர் 3 படமும் பாப்பாருங்க. 5 படம் லிஸ்ட் வந்துருந்துச்சு, 3 படம் இல்ல சொல்றீங்க. இல்ல, அவர் 3 படம் தான் பாப்பாரு. மத்தது ஏதாவது நல்ல பாசிட்டிவா ரிவ்யூ வந்துச்சுன்னா போய் பாப்பாரு. இல்ல எனக்கு வந்து இந்த 5 படத்துல 3 படம் ஓரளவுக்கு பாசிட்டிவா வரும்னு நினைக்கிறேன். எந்த 3 படம்? மேஜரா? டூடு 1, பைசன் 1, அதுக்கப்புறம் வந்து டீசல். ஓகே, அதான் இந்த 3 படம் தான். அது எனக்கு வந்து 3 படம் தான் எனக்கு வந்து வருது. 3 படத்துல 3மே பாசிட்டிவா தான் வரும்னு நீங்க சொல்றீங்களா?
இல்ல எனக்கு வந்து என்ன தோணுது, நான் வேற கேட்கலாம். 20 வருஷம் முன்னாடி 2 படம் டைட்டில் சொல்லி பார்க்கலாம் கேட்கலாம். இல்ல மூணுமே ஒரு 20 ஓடுறது, வருஷம் மூணுமே முன்னாடி ஓடினா சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து. ஏன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட எல்லாரும் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா என்ன இந்த வாட்டி தீபாவளிக்கு லீவ் பெருசா இல்ல, அது ஒரு வருத்தம் எல்லாருக்கும். இல்ல நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 7G 1, எம் குமரன், சன்னா மகாலட்சுமி 1, சண்டைக்குழி 1, 3 சேமா தான் 10 ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஓகே ஓகே, பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை தான். 2 படம் ப்ரீமியர் போடுறாங்க, ஸோ ஏர்லி ரிவ்யூஸ் வந்துடும் எப்படியும். பார்ப்போம். மதராசி ஒரு 1 month டிலேவா தீபாவளி நாளைக்கு கான்சர்ட் இருக்காமே பரணி. ஆமாண்ணா, கான்சர்ட் இருக்கு நாளைக்கு. மாவீரன் என்ன கேட்க வந்தீங்க? மதராசி 1 வீக்கா? 1 month டிலே ஆகி தீபாவளி போன வருஷமா தீபாவளி ரிலீஸ் ஆயிருந்தா அப்படி. மதராசி 1 month டிலே ஆகி இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்தா எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. தெரியல எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி. மதராசி ரிலீஸ் ஆயிருந்தா இப்போ ரிலீஸ் ஆன படங்கள்ல எதனா ஒண்ணு பேக் அடிச்சிருக்கும். பரணி கேக்குதா? எஸ், இப்பதான் வரீங்களா? சுகுமார் ப்ரோ வரேன். இல்ல பரணி கேட்டுட்டு தான் இருந்தேன். நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு போனேன். அதுக்கப்புறம் நடுவில் நிறைய பேர் பிரேக்லாம் பேசினாங்க. வச்சு அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருப்போம். அவ்வளோ நேரம் ஸ்பேஸ் போடாத கூட ஃபோன் வரல. ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்பேஸ் போட்டு கரெக்டாக ஃபோன் வந்துருச்சு. சரி ஃபோன் பேசுறதுக்கு சரியா இருக்குன்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன ஸ்பெஷல் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? அதான் அரசன் ப்ரோமோ வருது, அதை பத்தி பேசலான்ட்டு அப்பயே உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. சொல்லுங்க, நீங்க ஸ்பேஸ போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டீங்க. நான் வந்து போடலாம் 8:30 மணிக்கு. நான் பரணியை வந்து அவன் எனக்கு கால் பண்ணும்போது தான் நான் வந்து 8:30 மணி ஆனதே எனக்கு தெரியும். அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு பரணி கிட்ட கேட்டேன். நான் போடுறேன், நீ வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா இல்லைன்னா நான் தனியாலாம் மேனேஜ் பண்ண முடியாது, நீங்க வரதுன்னா பாருங்க, எல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னா பரணி சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வெளியே இருப்பீங்கன்னு சொல்லல. இல்ல அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஸ்பேஸ் போட்டுமே பரணியோட மத்த எல்லாம் சப்போர்ட்டா பேசிட்டு தானே இருந்தாங்க. எல்லாருமே கேப் விடாம தானே பேசிட்டு இருந்தாங்க. அதனால பிரச்சனையே இல்லை பரணி, ஜாலியா ஸ்பேஸ போட்டு ஜாலியா போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வந்தாச்சு. சில டைம் அமையாது, அதுதான் பிரச்சனை. ஆனா நான் இல்லைன்னா கரெக்டா 1 மணி நேரத்துல முடிச்சிருக்கேன். இல்லைங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அது அடுத்த வாரம் இல்ல இன்னும் 2 வாரம் தான். இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஜாலியா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு மத்த 2 பேரும் இல்ல ஜாலியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலங்க. ஒரு ஒர்க்கு புதுசா ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் செய்யறதுக்கு நான் வந்து வேற எந்த நாள்லயும் என்னால ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி, அதனால சனி ஞாயிறு அதுக்குன்னு ஒதுக்கிட்டேன். அதனால ஒரு தொடர்ச்சியா ஒரு 6-7 வாரம் வந்து சனி ஞாயிறுகளில் மட்டும் அந்த வேலையை செய்யலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஈவினிங்ல இருந்து அந்த ஒர்க் ஆரம்பிச்சிடுறது. மதியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சு ஈவினிங் வந்து ரொம்ப ஹெவியாக போகும். அந்த டைம்ல நம்ம ஸ்பேஸ் போட்டால் நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில முழு கவனத்தோட செய்யணும். நம்ம அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் சொல்லி போனோம்னா நம்ம 2மே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக அந்த டைம்ல மட்டும் ஸ்பேஸ் போடாமல் சுமார் ப்ரோ போட சொன்னேன். அவரு கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணாரு. என்ன நேற்று பார்த்து 1 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க. போன வாரம் அதே மாதிரி சனிக்கிழமை 1 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க, அவ்வளோதான். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் 2 வாரம் தான். அடுத்த வாரம் தீபாவளிங்கனால கண்டிப்பாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் போட மாட்டோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா தீபாவளிக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை போட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் போட மாட்டோம். தீபாவளி அன்னைக்குமே ஸ்பேஸ் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு ஸ்பேஸ் போட மாட்டோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஞாயிறு திங்கள் விடுமுறை ஸ்பேஸ். அதே மாதிரி படங்களும் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறனால அன்னைக்கு எல்லா படத்தையும் நம்ம பேசிடுவோம். 17ஆம் தேதி நம்ம பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை எல்லாம் பேசி முடிச்சிருவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப என்ன நாளைக்கு வந்து சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அந்த டீசர் அந்த ரிலீஸ் பண்றத பத்தி பேசிட்டீங்களா? அதான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஏன் வந்து யூடியூப்லயும் தியேட்டருக்குலயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணலாம்ல, ஏன் தியேட்டரிக்கல் வெர்ஷன் தனியா போட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல போடுறாங்கன்னு. ஒரு பெரிய ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உள்ள ஒரு ப்ரோமோ. அவங்க வந்து இந்த ஹைப் எகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோமோ ரெடி பண்ணது. சூப்பரா வந்திருக்குன்னாங்க. நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேல உள்ள ஒரு ப்ரோமோவா ரெடி பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம்ல எல்லாம் ரெடியா இருக்கு. படத்துல உள்ள ஒரு முக்கியமான சீக்வன்ஸே வந்து உங்களுக்கு ப்ரோமோ மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு சீனே கண்டினியூஸா ஒரு சீனே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்க என்னன்னா ஹைப் ஏற்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய பேசி அதுக்கப்புறம் அடுத்த நாள் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால அப்படி ரிலீஸ் பண்றாங்க.
ஆனா எப்படி இருந்தாலும் அந்த அன்னைக்கே லீக் பண்ணிடுவாங்களா ப்ரோ? இத்தனை கேட்டா அது லீக் பண்ணி லீக்ல பாக்குறது கொஞ்சம் பேர் தானே பார்ப்பாங்க. லீக்ல பாக்குறது கொஞ்சம் நேரம் பேர் தானே பார்ப்பாங்க. அதை பத்தி பேசுறது இருக்குல்ல, நிறைய பேர் இப்ப நார்மலா எல்லாரும் ஒரே இடத்துல யூடியூப் ரிலீஸ் ஆகலாம் யாரும் பார்க்க போறது கிடையாது. எல்லாம் ஹெவியா பார்த்து பயங்கரமா பூஸ்ட் பண்ணா தான் பார்க்க போறது. அதை பயங்கரமா பூஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து மங்காத்தா டீசர் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து உங்களுக்கு தியேட்டருக்குள்ள தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நான் மகாநாள படத்தோட அட்டாச் பண்ணியிருந்தாங்க. கந்தசாமி படத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ இருந்துச்சு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம செலிபிரிட்டிஸ், அதாவது ஜஸ்ட் எப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு அவங்க கிளிப்பிங்ஸா கொடுத்துருந்தாங்க. கந்தசாமி படத்துக்கு பத்திரிகையாளர்களுக்கு கிளிப்பிங்ஸ் அனுப்பிட்டாங்க. 40 பேத்துக்கு 30 பேத்துக்கோ வந்து காப்பியா கொடுத்தாங்க பாருங்க. ஆனா தியேட்ரிக்கல் வெர்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ஃபுல் லெங்தா வந்து ரிலீஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு மேல இருக்குது. அதாவது கம்மியா இருக்கிறதுலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மங்காத்தா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா ரிலீஸ் பண்ணாங்க. விஜய் ஆண்டனியோட இப்ப கடைசியா ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா ப்ரோமோ, அது வந்து 5 நிமிஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து யூடியூப்ல தான் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு இவ்வளவு பெரிய ப்ரோமோ வந்து தியேட்டருக்கா ரிலீஸ் ஆகுறது. அதே மாதிரி முன்னாடி அந்த ட்வீட்லயே போட்ட மாதிரி வானம் படத்துல வந்து எவன்டி உன்னை பெத்தான் சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரீமிக்ஸ்னா வேணா நீங்க வந்து குறும்பு படத்துல வர ஆசைன்னு ஒரு வகை சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளா ரிலீஸ் ஆன படம் வந்து எவன்டி உன்னை பெத்தாங்கிற வானம் படத்துல இருந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது பெரிய ட்ரெண்ட் செட்டராகவே மாறுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வந்து மங்காத்தால வந்து ஓப்பனிங் சாங் விளையாடு மங்காத்தா ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். அதுக்கப்புறம் அதுவே ஒரு ட்ரெண்டா மாறுச்சு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் ரிலீஸ் பண்றது. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் 5 நிமிஷம் ஒரு படத்துல இருந்து கிளிப்பிங்ஸே எடுத்து சீனே எடுத்து சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லவா? ரீமிக்ஸ் சாங்ல பெஸ்ட் போட்டது அந்த 6 சாங்ல குறும்பு தானங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு. குறும்பு வந்து பஸ் ரீச் ஆகல. ரீச் ஆச்சா ரீச் ஆகலங்கிறதுல அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனதா கணக்கு. அது ரீச் இல்லங்கிறதுல அடுத்த விஷயம். நீங்க ரெண்டாவது என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. என்ன சொன்னேன்? அதான் சொல்லுங்க. நியூ படத்துல வந்து தொட்டால் பூமரம் தான் அதான் ரீச். ஏங்க ரீச்சா ரிலீஸ் ஆக ஏங்க ரீச்சா ரிலீஸ் ஆக கேட்டா ஏங்க இப்ப அநியாயம் பண்றீங்க? என்ன ஃபுல் என்னத்துக்கு போய் உங்க இப்ப வயசு கேட்டு என்ன பண்ண போறீங்க? கந்தசாமி சொல்லுங்க. கந்தசாமி படம் யாரு ரெண்டு பேர்ல யாரு பேசுறது? ராஜபாண்டியா கேடிபில்லா? அட யாருங்கன்னு கேக்குறேங்க. நான் ரெண்டு பேர்ல யாருன்னு கேக்குறேன். ராஜபாண்டியா கேடிபில்லா ரெண்டு பேரும் ஆள்ல இருக்காங்க. கேக்குறேன் சொல்றது. நான் என்ன சொன்னேன்னு கேக்குறேன். ராஜபாண்டியன் இப்படி பேசுவாரா? ராஜபாண்டி எல்லாம் அப்படி பேச இல்லங்க, ரெண்டு பேரும் ஸ்பீக்கருமே ஆள்ல இருக்குங்க. குறும்பு படம் தான் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். குறும்பு படம் தான் நீங்க சொன்னது ஆசை. ஓகே. ஆனா வந்து ரீச் வந்து நியூ படத்துல இப்ப நான் எது ரீச் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப நான் பேசி என்ன டாபிக் எது ரிலீஸ் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து அந்த படம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் எங்க போனேன்? எது ரெண்டாவது ரீமிக்ஸ் எது போனேன்? டைம் லைன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நானு டைம் லைன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு போனீங்க? என்னையா இது? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஜாலியா வந்துட்டாரு போல இருக்கு. பேச வந்தது என்ன பேச வந்தேன்? சரி ரைட். அரசன் படத்துக்கா? அரசன் படம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான் போங்க ப்ரோ. ஜெயிலர் 4 நிமிஷம். ஜெயிலர் 2 அதான் ஜெயிலர் 2 4 நிமிஷம். இது 5 நிமிஷத்துக்கு மேல இல்ல. ஆனா அது சும்மா ப்ரோமோ. இது படத்துல வர சீன் தானே? ஆமா, இது படத்துல வர சீக்வன்ஸே ஃபுல்லா ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நாளைக்கு நைட்டு ஸ்பேஸ்ஃபுல்லா இதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்படி இருந்தாலும் ஈவினிங்குள்ள பார்த்து முடிச்சுட்டு பிச்சு பத்திரே வச்சிருப்பாங்க. இல்ல அது என்ன கதைன்னா, டிக்கெட்டுக்கு சார்ஜ் 15 ரூபா, அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 52 ரூபா வருது. சரி ப்ரோ, இந்த கந்தசாமி படம் ஓப்பனிங் ஷோ பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. பாத்திருக்கேன். சொல்லுங்க. பாத்துருக்கீங்கன்னு கேட்டேன். பாத்திருக்கேன். சொல்லுங்க. அதனால என்ன? அந்த டைம்ல நான் பிறக்கலங்கிறீங்களா? அதுக்கப்புறம் தமிழ் படமும் ஒரு படம் வந்துச்சுல, அதுல ஒரு செம்ம துரோல வந்துச்சு தெரியுமா? சொல்லிருங்க. என்ன சொல்ல வரீங்களோ அதை ஃபுல்லா சொல்லிருக்கோம். இல்ல அவர் சொன்னதை நான் சொல்றேன். நீங்க கோர்வையா பேசுங்க. இல்ல அவரை பேச சொல்லுங்க. கேடுபில்ல ப்ரோ. 619 திருக்குறள் என்னன்னு தெரியுமா? சரி, 1330. என்ன பேசுறீங்கன்னா எனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு வந்து தோழர் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற மாதிரி லீக்ல போகுதுன்னு தோணுது.
நீ குரல அப்படியே தப்புலாம் புள்ளலாம் சொல்லு. தோழர் சொல்லுங்க சுமார். இல்ல 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 நான் இன்னும் நாலு சங்கத்தமிழ் எடுத்து முதல் போடுங்க. சும்மா இருக்குங்க. முதல் குரல்னா இல்லங்க அப்படி கிடையாதுங்க. கோர்வையா பேசக்கூடாதுங்க. இப்ப நம்ம பேசிக்கா ஏங்க என்னன்னா சங்கத்தமிழ் மாத்தி என்ன யோசி விஜய் ரவுண்ட் சேதுபதி நடிச்ச விளையாண்டுட்டு படம் இருக்கோம். தானே? இல்ல நம்ம மாத்தி யோசி ரவுண்ட் அவங்க தாங்க நடிச்சாரு. ஞாபகம் இல்லையா? டபுள் கொஞ்ச ஆக்ஷன் நாளைக்கு முன்னாடி பிரகாஷ் ஒரு கேம் விளையாண்டாருலங்க. பிரகாஷ் ப்ரோ வந்து இந்த கேம் விளையாண்டாரு. ஆனா இப்ப மத்தவங்களை மட்டும் விளையாட பண்றேன் எனக்கு புரியலையே. நம்ம மட்டும் விளையாண்டோம்ல ஒரு ஒண்ணும் முடியாது. அதே கேமை இன்னொரு வகையில விளையாடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப அந்த ஒரு படம் முடிச்சு சம்மந்தமே இல்லாம அங்க இருந்து வேற படம் எடுப்போம்ல, அந்த மாதிரி சம்மந்தம் மாத்தி யோசி ரவுண்ட் விளையாண்டு இருக்கோம். நம்ம ஜாலியா இருந்துச்சு பாருங்க. குரல் என்னன்னு கேக்குறோம். அவர் இப்ப குரல் என்ன அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேற ஏதாவது பேசணும். அதுதான் விளையாட்டு. நீங்க கேமை புரிஞ்சுக்கோங்க. சரி அது கூட வேணாம். துப்பாக்கு துப்பாய் அதை மட்டும் சொல்லுங்க. துப்பாக்கு துப்பாய 619 அதை மட்டும் தான் சொல்ல சொன்னீங்க. புரியல எனக்கு. இல்ல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க 619 எம் குமரன் தீபாவளி சொன்னீங்கல்ல. ஹலோ கேக்குதா? நீங்க வந்து பெரிய அறிவாளியா இருக்கலாம்ப்பா. 619 சொல்ல சொன்னீங்கல்ல. நான் உங்கள்கிட்ட குரல் கேட்டேன். 1330 ஏங்க முதல்ல குரல் இல்லைங்க. முதல்ல சிலம்பரசு, அப்புறம் தான் குரல் அரசு, ரெண்டாவதா குரல். இல்ல ப்ரோ, இல்ல நீங்க எம் குமரன்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. அதை சொல்ல மூணாவதா அவங்க sister. சொல்லுங்க. ஏன் இல்ல அவரு எம் குமரன் சண்டைக்கோழி எல்லாமே தீபாவளிக்கு வந்துச்சுன்னாரு. எம் குமரன் 2004 வந்த படம். அது இல்லாம சண்டைக்கோழி வந்து நிறைய வாய்ப்பாடு. எம் குமரன் இது சண்டைக்கோழி 13x12 சொல்லுங்க 13x12 எம்படியா சொல்லியா? ஏங்க இதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. நீங்க அப்ப எத்தனை படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்க வயசு எம் குமரன் ஒருத்தர் அந்த வருஷத்துல வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஏதாவது நீங்க உங்க படம்னு சொன்னோமா? அவங்க அம்மா பேரு மகாலட்சுமியா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இல்ல ப்ரோ, அவரு எல்லாமே தீபாவளிக்கு வந்துன்னு சொன்னாரா? 2004க்கு அது தீபாவளிக்கு வரலையே. அது அப்படிதான் நான் யோசிச்சேன். அதான் திருப்பி கேக்குறேன். அவரு தீபாவளிக்கு எங்கேயாச்சும் பாத்துருப்பாருங்க. டிவில கூட பாத்துருக்கலாம். இல்ல கேஸ்ட் வாங்கி பெரிய படம் ஒண்ணும் வரவே இல்ல. தீபாவளி அன்னைக்கு அந்த எம் குமரன்றவர் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கலாம். எனக்கு புரியலையே. எம் குமரன் வந்துச்சு. அது சொன்னேன். அந்த 3 மாதிரி ஏதோ ஓடிச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். கந்தசாமி 4 படமே நீங்க சொன்ன 4 படமே தீபாவளிக்கு வரல ப்ரோ. நீங்க சொன்ன படம் எதுவுமே வரல. அந்த வருஷம் தீபாவளிக்கு வந்தது வேற படம். தீபாவளிக்கு நான் வந்துச்சுன்னு நீங்க முதல் தீபாவளிக்கு தான் சொன்னீங்க. ரெக்கார்டிங் போய் பாருங்க. நான் தீபாவளிக்கு வந்துச்சு நான் சொல்லல. வந்துச்சு விடுங்க. அத விடுங்க. சண்டைக்கோழி எதுக்குங்க? சண்டைக்கோழி எதுக்கு ப்ரோ 2004 வந்துச்சு? சண்டைக்கோழி 2005 வந்துச்சுங்க. சண்டைக்கோழி 2004 நான் சொல்லவே கிடையாது. சண்டைக்கோழி கூட வந்த எப்போ வந்துச்சு? இல்ல வரலையே. எடுத்தோன்னா நீங்க போய் பாத்துட்டு வாங்க ப்ரோ. நான் தான் சொல்றேனே. நீங்க பாத்துட்டு வாங்க. பார்த்தா எனக்கு தெரியாதா? ஏங்க பார்த்தா அவருக்கு தெரியாதா? புரியல எனக்கு. என்ன மாதிரியான ப்ரோ? அதாவது சண்டைக்கோழி சன் டிவில வந்திருக்கும். இது இன்னொரு படம் கே டிவில வந்திருக்கு. இன்னொரு படம் கலைஞர் டிவி. 3 இடத்துல 3 படமும் வந்திருக்கும். அப்ப பாத்துருப்பாரு. ஏங்க கேரிபிளா ப்ரோ, நீங்க வந்து இது பண்றதுக்காக நான் எதுவுமே சொல்லல. அவர் ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருந்தாப்ல. நீங்க வந்து டக்குன்னு இடையில இது பண்ணிட்டீங்க. சரி அதெல்லாம் சொல்ல வந்தேன். கேரிபிளா வந்து கந்தசாமியை பத்தி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தாரு. அதை சொல்ல விடுங்க முதல்ல அவரை. இல்ல நீங்க பேசுங்க. இதெல்லாம் வந்து அது எவ்வளவு பீக்ல இருந்துச்சு தெரியுமா அந்த படம்? ஏன் இதெல்லாம் பேசுறீங்க? அந்த படம் எவ்வளவு பீக்ல இருந்துச்சு தெரியுமா? புரியாது. பொம்பளை வாசமும் போட்டு பயங்கர பீக்ல வந்துச்சு. வந்துட்டு அடுத்த நாள தூக்கி சொல்லிட்டாங்க. ஓகே இந்த ஒரு தகவல் மாதிரி சொல்றாரு. திடீர்னு வந்து இந்த ட்ரிவியா சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த இதுல எல்லாம் ப்ரோ. அதுல மன்சூர் அலிகான் கூட அதான் சொல்ல வரேன். அது வந்து அந்த டைத்துல வந்து அதாங்க பெரிய படமே. சிவாஜில அதுக்கப்புறம் வந்தது. தெரியுது. ஆட எங்க அப்பா அன்னிலாம் 2005 வந்துச்சு போதுமா? அதுக்கப்புறம் வந்து 2006 நினைக்கிறேன். இல்ல புரியல. இல்ல அது எனக்கு டவுட். சிவாஜிக்கு அப்புறம் கந்தசாமிக்கு அப்புறம் சிவாஜி வந்துச்சா ப்ரோ? ஆமா. பந்தயம் போட்டுக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே சரி ஓகே. சொத்து வச்சுக்கலாமா? நீ உண்மையில சத்தியமா சொல்றேன். நீ எல்லாம் கருக்குடுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சண்டைக்கோழிக்கு வாங்க. ஏங்க சண்டைக்கோழிக்கு வாங்க. அப்ப தசாவதாரம் வந்து கந்தசாமி முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சா? கந்தசாமிக்கு இல்ல அஜித் பல்தான்
இல்ல அஜித் பத்தால் 2010க்கு அப்புறம் 2007 வரும், ஓகேவா? 2009 10 வந்திருக்கும் தசாவதாரம். ஆனாலும் நீங்க என்ன சிரிக்கிற? தற்கூரி சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை கேட்டாங்க இல்ல கந்தசாமிக்கு எனக்கு அப்புறம் இப்ப தெரியுமா சிவாஜின்னு ஸ்பேஸ் சொன்னாங்க. எப்படி தெரியுமா இருக்கு? அது ஹெட் புட்டகையில எப்படி இருக்கு? எல்லாரும் சினிமா சொல்லுவார்ல. சினிமா தானே போட்டிருக்கீங்க. இல்ல உங்களை வச்சு நீங்களும் வந்து என்ன சினிமா பேசுறீங்க? சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் தெரிஞ்ச புரியல. சினிமா நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல இல்ல எனக்கு என்ன சினிமா? நான் வந்து வாப்பா சொல்றேன். தனுஷ் வந்து படம் துளுதளமா விட்டுரு, காதல் கொண்டு வந்துச்சு. இந்த பக்கம் ஜெயம் ஜெயம் படம், ரவி படம் 2 சூப்பரா ஓடிச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்ட ப்ரோ எடுத்தீங்கன்னாக்க சம்திங் சம்திங் ப்ரோ ஓடிச்சு. உங்களுக்கு இந்த பக்கம் அதுக்கப்புறம் திமிரு அந்த ஓடிச்சு, 2 நல்லா படத்தோட ஓடிச்சு. டைட்டில் சேர்த்து ஜெயம் கொண்டான்னு ஒரு படம் அட வந்துச்சு, அது இருங்க. பாத்திருக்கீங்களா? அட அட பேச இல்ல இல்ல பேச ஏங்க விடுங்க. ஜெயம், ஏங்க பேச காதல் விடுங்க. கொண்டேன்னு ஜெயம் பேச பாத்திருக்கீங்க, அந்த 2 கலந்து வந்த ஜெயம் கொண்டான் படம் பாத்திருக்கீங்களா? அட அஜித் பல்தான் இரு ப்ரோ, ஏடி ப்ரோ. அதே படத்தை இருங்க ஒரு இருங்க. நிமிஷம். என்ன சொல்றாங்க? நல்லா ஓடின படத்தையும் சொல்ல இல்ல முடியும். இல்ல ஏங்க ஜெயம் சரியா? கொண்டான் எப்படி இருக்கு தெரியுமா நல்லா உங்களுக்கு? ஓடின படத்தையும் சொல்ல முடியும். சரி, அந்த 2 நடிகர் இங்க ஃபீல்ட்ல இருக்கேன். அந்த நடிகர் எங்க போயிட்டாப்ல? வினய் எங்க ஏங்க போயிட்டாரு? அடுத்த வாரம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு புரியலையே. ஓ, அந்த ஆள்லாம் வந்து உன்னால பார்த்து நாங்கெல்லாம் ஃபயர் விட்டோங்க. சரியா? நாங்கெல்லாம் நீங்க என்ன பேசிட்டு உட்காந்தீங்க? அந்த நேரத்துல வந்து நாங்கெல்லாம் பனிமலை விட்டவங்க. ஆமா 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 இல்ல இல்ல என்னமோ ஏடி பேசுறீங்க. ப்ரோ. உன்னால என்ன? எல்லா சொல்லுங்க. நாங்கெல்லாம் மோதி விளையாட பார்த்தே பயிர் விட்டவங்க. ஒரு ஒரு ஆக்ட் ஒரு ஒரு இயர்லயும் ஒருத்தவங்க வந்துட்டு நல்ல நல்ல படம் கொடுப்பாங்க, திடீர்னு டவுன் ஆவாங்க, திடீர்னு அப் ஆவாங்க. அது எல்லாமே நடக்கும் தான். இதெல்லாம் அதையே நானும் சொல்றேன். ஒண்ணும் தப்பு சொல்லவே இல்லையே. நான் ஒன்னா சொன்னேன், காதல் ஒண்ணு வந்தப்ப ஜெயம் வந்துச்சு, 2மே நல்லா ஓடிச்சு. சரி சம்திங் சம்திங் வந்தப்போ வந்து திமிரு வந்துச்சு, 2மே நல்லா சரி ஓடிச்சு. அதே மாதிரி சந்தோஷ் சுப்பிரமணியம் வந்தப்போ வந்து கூட இன்னொரு படம் வந்து வந்துச்சு, ஆமா அதுவும் ப்ரோ, நல்லா ஓடிச்சு. வாரணமாயிரம் திமிரு வந்துச்சு வந்துச்சுன்னு ப்ரோ. நினைக்கிறேன், அதுவும் நல்லா ஓடிச்சு. என்ன, அதுவும் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் 7G வந்துச்சு. எம் குமரன் சண்டைக்கோழி வந்துச்சு, அதை விட்டுட்டீங்க. எம் குமரன் சண்டைக்கோழி விட்டுட்டீங்க. அதான் சொல்றேன். ஆமா, எம் குமரன் வந்து 2004 வந்துச்சு. இது வந்து கேடிவில போட்டாங்க. கரெக்டா சண்டைக்கோழி வரும்போது எம் குமரன் கேடிவில போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க இப்பதான் பார்த்து முடிவு பண்ணிருக்கீங்க போல தெரியுது. ஏங்க நான் வந்த முதல்ல இருந்து அதானே கேட்டுக்கிட்டேன். நீங்க தாங்க சொன்னீங்க 3 படத்தையும் ஒரே தீபாவளிக்கு வந்து, நீங்க தாங்க சொன்னீங்க. அப்ப வந்து அதாங்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தீபாவளின்னு சொல்ற உங்க அறியாம. சரிங்க, ஓகே. நாளைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க, நீங்க யூடியூப்ல இருந்தா கேட்டு பாருங்க. ஏங்க சிம்பிளா விடுங்க. 2010க்கு அப்புறம் 2007 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 2010க்கு அப்புறம் 2007 அடுத்தது போங்க. நம்ம என்ன பேசணும்னு மறந்து போயிட்டோம். அரசன் வந்து மொத்தம் ரிலீஸ் ஆகுது யூடியூப்லயும் தேட்டர்களையும், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணி பிரகாஷ் ப்ரோ, நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? நான் அப்படி பேசல ப்ரோ. நான் அப்ப ஸ்பீக்கர்லயே இல்ல, இப்பதான். அட இல்லங்க, ஸ்பீக்கர் மைக் ராஜபாண்டியா கேடிப்பிள்ளாங்கன்னு தெரியல, யாரு பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டேன். யார் கோவப்பட்டுலாம் கேட்கல, யாரும் தெரிஞ்சுக்க கேட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு தாங்க வந்திருக்கேன் ஸ்பீக்கருக்கே ஃபர்ஸ்ட். சரி சரிண்ணா, சும்மா யார் எனக்கு 2 பேருமே ஸ்பீக்கர்ல காமிச்சிச்சு, அதுக்காக கேட்டேன். சரி ஓகே ப்ரோ, எனக்கு குறும்பு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. குறும்பு தான் அந்த ரேட்ல ரீமிக்ஸ் ஒரேடியா படுத்தி அடிக்கிறீங்களா? ஸ்பீக்கருக்கே இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கேங்க. இவ்வளவு நேரம் பேசுனதே இல்ல மாவீரன், உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி இங்க இவ்வளவு நேரம் பேசுனதே இல்லை, இன்னைக்கு தான் பேசியிருக்கேன். குறும்பு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சா பிரகாஷ் ப்ரோ? இல்ல அதுக்கு முன்னாடி வேற எதுவும் வந்திருக்காரு? ஃபர்ஸ்ட் ரீமிக்ஸ்க்கு தமிழ்ல அதாங்க. ஃபர்ஸ்ட் ரீமிக்ஸ் சாங் வந்து குறும்பு படத்துல வந்த சாங் தான், ஆசைன்னு ஒரு வகை சாங் தான். டைசன் வந்துட்டு ரஜிஸ்டா பார்க்க செம்மையா இருக்குங்க. காஸ்டியூமும் செம்மையா இருக்கு. என்னங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் கேட்டு வர்றதுக்குள்ள அவரை காணோம். அவரா தெரியல, அது போயிட்டு போறாரு கூட. அவரே நம்ம மாத்தி வச்சு அவரு தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. நம்ம இல்ல இல்ல பரணிக்கு பாலிச்சு அவர் என்ன பேசுறாருன்னே புரியலையே. சீரியஸா எதுக்கு பேசுறீங்க இத பத்தின்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஒரு சில சமயங்கள்ல இப்பதான் ப்ரோ பேசி ஆகணும், அப்பதான் சமாளிக்க முடியும், இதெல்லாம் சமாளிக்க முடியாது. நான் முதல் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அதுதான் கேட்டேன். அவர் தீபாவளிக்குன்னு சொன்னாரா, எனக்கு அப்பயே ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த டயத்துல இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன், மன்மதன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் 2004 தீபாவளிக்கு. இது வந்து லேட்டரா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த அவர் சொன்ன போனோம் சண்டைக்கோழி. ஆனா கண்டிப்பா 2004 வரலன்னு எனக்கு உறுதியா தெரியும். அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஏங்க இல்ல, கந்தசாமிக்கு அப்புறம் தான் சிவாஜியே ரிலீஸ் ஆச்சுன்னாரு.
பரணி பேச ஆரம்பிக்கும் போது அந்த தூக்கத்துல குழந்தைய எழுப்பி விட்டு அங்கிள் வந்திருக்காரு பேசுங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. இப்பதான் நானா? கொஞ்சம் பெட்டரா இருக்காப்புல நினைக்கிறேன். மகேஷ் ப்ரோ எனக்கு புரியலையே. என்ன ஏன்டா ஏங்க 10 மணிக்கு ஸ்பேஸ் போட சொன்னீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் இல்ல போது. அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு நான் இப்பதான் வந்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு இது ரொம்ப இதா பேசுறேன், டல்லா பேசுறேன்னு ஒரு இது வந்தப்போ, இனிமேட்டு எனர்ஜியா பேசணும், நல்லா ஒரு இதா பேசணும்னு சொல்லி கதவை லாக் பண்ணிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் அதையே கொண்டு வரீங்க. ஐயோ! ஓ, இதுதான் உங்க எனர்ஜியா? மகேஷ் ப்ரோ இதுதான் என்னோட ஹையஸ்ட் எனர்ஜி. இதுக்கு ஹையஸ்ட் மேலலாம் எனர்ஜிவா? எதிர்பார்க்காதீங்க. சிறப்பு. ஆமா. நீங்க அப்ப இதுக்கு நீங்க மேல பிரகாஷ்ட நான் வந்து இதுக்கு நீங்க மேல ட்ரைனிங் போய் பேசணும்னா ஆகணும். இது இல்ல மேல bro. இல்ல பேச மகேஷ் ப்ரோ அந்த எனர்ஜி இல்ல எப்படி சொல்றது பரணி பாருங்க. வந்து இப்ப ரீசெண்டா அதிகமா பேசுறாரு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதிகமா அவர்தான் இப்பதான் ஆமா பேசுறாரு. அது அதனால நான் 100%. சந்தோஷப்படுறேன். இப்பதான் வர சந்தோஷப்பட்டு இருக்கேன். நான் பரணியும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல வந்து 3/4 மணி நேரம் பேசினாரு. ஐயோ! எனக்கு ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் ரொம்ப ஓவரா பேசினேன். என் மைண்டுக்கு எப்படி தெரியுமா போகும்? ஒருவேளை நம்ம ஓவரா எனக்கு என்னன்னா, நான் ஓவரா பேசினேன்னா சில டைம் ஏதாவது உளறிருவேன். ஏதாவது உண்மைய சொல்லிருவேன். அதனால எனக்கு அது ஒரு பயமும் இருக்கு. அதனால தான் பெருசா அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். ரொம்ப பேசினேன்னா எனக்கே செல்ஃப் டவுட் வந்துரும். நம்ம ஏதாவது தப்பா சொல்லியிருக்கோமா? நம்ம கரெக்ட்டா தான் பேசணுமா? நீ அப்படின்னு செல்ஃப் பேசுறது வந்து உலகம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பா என்ன சொன்னா உலகம். சில விஷயங்கள் எங்க எது எப்ப பேசணுமோ அப்படி பேசணும் ப்ரோ. சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாங்க. அத நம்ம சில டைம் உளறிருவோம். நம்ம க்ளோஸா பேசுறவங்கள்ட்ட. அத சொல்றேன். அந்த மாரி எனக்கு இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இடம், பொருள், ஏவல் பார்த்து பேசணும்னு சொல்லி, அந்த இது அதான் எனக்கு ரிலீஸ் ஆகலையே. ஏங்க அது இல்லங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி, இதெல்லாம் வந்து வெளிய ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா ரிலேட்டட் நியூஸ் சொல்றாங்கன்னா, நான் சில டைம் பேசுறப்ப யாராவது இப்போ க்ளோஸா இருக்காங்கன்னா, திடீர்னு அது வந்து சொல்லிருவேன். எனக்கு தெரியாமல. உளறிருவேன். அத சொல்றேன். சரி, கொம்பு சீவி ட்ரெய்லர் யாரா பாத்தீங்களா? டீசர். நான் பார்த்தேன். அதான் நானும் படம் எப்போ பார்த்தேன். வருது? அது இன்னும் சொல்லல ப்ரோ. ரிலீஸ் டேட் சொல்லல. பிளாஸ்ட் இல்ல, ஆக்சுவலா பிளாஸ்ட் சூன். ஓகே. நான் வந்துட்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் ரெடியா இருக்கு. அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுவே இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து வெயிட்டிங். நீங்க அந்த ஒரு அது படத்தை இல்லாம மட்டும் தானே பரணி எதிர்பார்ப்பீங்க. நான் அப்படி இல்ல. நான் அந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பிளான் பண்றதா சொன்னாங்க. ஒரு ரிலீஸ் டேட்டும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேவா? பட் ஆனா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அது வந்துட்டு நடக்கல. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் சொன்னேன். இதுவும் இல்லாம நான் இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தேன். சில தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த காந்தா ஃபர்ஸ்ட் ஒரு டேட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி ரிலீஸ்ன்ற மாதிரி பிளான் பண்றதா சொன்னாங்க. பட் இன்னும் வந்து ரிலீஸ் டேட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அது ஒரு வருத்தமா இருக்கு. அப்புறம் வந்து 7 கடல் 7 மலை, அது 7 கடல் 7 மலை தாண்டினாலும் வருமா வராதான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ட்ரெயின், அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிற படம் எனக்கு பர்சனலா வந்துட்டு இந்த ஒன்ஸ் மோர், அர்ஜுன் தாஸ் அதித்தி ஃபிலிம் நேற்று கூட பேசணும். அந்த படமும் வந்துட்டு இப்போ வரும் அப்போ வரும்ன்ற மாதிரி இருக்கு. அது எப்போ வரும்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து துருவ நட்சத்திரம், இரவா காலம் எனக்கு ட்ரெய்லரோ டீசரோ வந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம டேரக்டர் ஒரு நல்ல டேரக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் எதுவும் வந்துட்டு படம் பண்ணாரா என்னன்னு தெரில. ஸோ அது ஒன்று. துருவ நட்சத்திரம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படமும் இப்போ என்னன்னு தெரியல. ஸோ பாப்போம். என் இந்த மாதிரி பார்த்தி என்ன பாவம் பண்ணிச்சு? என்ன ப்ரோ? பார்த்தி புரியல. வெங்கட் பிரபுது பார்த்தி. பார்ட்டி. ஓகே. அப்படி ஒரு படம் மறந்துட்டேன் ப்ரோ. எனக்கு ஞாபகம் இல்லை. வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப என்ன சொல்ல மேஜர் ஃபிலிம் ரிலீஸ் அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் அரசன்னு சொல்லுவோம். அது நீங்க 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிதான் ஆகணும் அஜித் பல்டா. நான் சொல்றது எல்லாமே எப்படின்னா ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சர்வர் சுந்தரம். சந்தானம் படம். பரணி இது மாதிரி 100 படம் இருக்கு பரணி.
படம் கம்ப்ளீட்டா ரெடி 100 ஆகி படம் இருக்கு. இருக்கு பாரு கம்ப்ளீட்டா ரெடி ஆகி ஆமாண்ணா. ரிலீஸே பண்ணாம. ஆனா இப்போ உதாரணமா அருண் விஜய் படம் வால் டீல்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ரத்ன சிவா எடுத்த படம், அந்த மாரி அதாவது பெரிய சீரு சீரு பெரிய ஹீரோ படத்துல ஏங்க படம் தான் சொல்றேன். பார்டர்னு இன்னொன்னு இருக்கு அவருது. அவருதே பார்டர்னு ஒரு படம் இருக்கு. அருண் விஜய்க்கு 2 படம், அக்னி சிறகுகள்னு ஒரு படம் இருக்கு. அருண் விஜயும் இவரும் சேர்ந்து நடிச்சாங்களா, விஜய் ஆண்டனி, அது ஒரு படம் இருக்கு. அதே மாதிரி நவீன் அவர் டைரக்ஷன் அவர் ஹீரோ அடிச்ச அலாவுதீன் அற்புத விளக்குமா, அந்த மாதிரி அற்புத அற்புத கேமரா, கேமராவும். அற்புத கேமராவும் வச்சிருந்தாரு. அது மாதிரி நிறைய இருக்கு. 100 படத்துக்கு மேல தமிழ் சினிமால கம்ப்ளீட்டா ரெடி ஆகி இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி ரெடியான ஃபிலிம்ஸ் அட்லீஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸாவது ஏதாவது அப்ரோச் பண்ணி வாங்கலாம். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுவும் புரியல எப்படி. ஏன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து கோவிட் டைம்ஸ்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் போய் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஃபிலிம் கொடுங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாரும் வந்துட்டு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் தான் ஓடிடி தேடி 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 போய் கொடுக்குறாங்க. ஐ மீன் தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு கஷ்டப்பட்டு சேல் பண்ற மாதிரி இருக்கு நிறைய பாக்குறப்போ. ஆமா, இந்த ராஜதந்திரம் 2 வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்களா? அது இன்னும் முடிக்காம இருக்காங்களா? ராஜதந்திரம் 2 தெரியல. இந்த சதுரங்க வேட்டை 2ன்னு ஒண்ணு வந்துச்சு, த்ரிஷா நடிக்கிற மாதிரி. அரேஞ்ச் சாமி. ஹீரோ அந்த படம் ஒரு நரகாசுரன் போட்டிருக்காரு. உண்மையே அந்த டீசர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு கரெக்ட் நானுமே கரெக்ட். அந்த அந்த டைரக்டர் கூட நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாரு, படம் ரிலீஸ் பண்ணுங்க சம்திங் என்னென்னமோ போட்டிருந்தாரு. அந்த ஆமா, இப்ப டைரக்டர் அவர் அதுக்கப்புறம் பண்ண மாட்டாரா? அதான் கடைசியா ஒரு இந்த படம் வந்துச்சு, சரத்குமார் அதர்வாலா சேர்ந்து கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. ஆனா அந்த படமும் சரியா போகல. நிறங்கள் 3. நிறங்கள் 3. ஆமா. ஏங்க அந்த டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் துருவங்கள் 16 தவிர எதுவுமே பெருசா எதுவுமே நல்லா இல்லைங்க. துருவங்கள் 16 அது துருவங்கள் நல்ல படம். 16 அது நல்ல படம் தான். இந்த சி மோர்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த போதை நிறுத்திடுறேன்னு. அதுக்கடுத்து மாஃபியா பண்ணாரு, ஸ்லோ மோஷன் அட்டத்து பீக்கு. ஆக்சுவலா மொத்த படத்தையும் போட்டு பார்த்தா 20 நிமிஷம் தான் வந்திருக்கும். இது எப்படி 2 மணி நேரத்துக்கு ஆக்குறது அப்படின்றதுக்காக சரி மொத்தத்தையும் தூக்கி இன்டூ 0.25x ஓட வருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி இந்த ஆளோட கடைசி படத்துல என்னையா பயங்கர நம்ம ட்விஸ்ட் ஆச்சு, டபுள் ஆக்ஷன் வச்சேனே, அப்ப அதையே தூக்கி இங்கே வை. எனக்கு மாஃபியால உள்ளதுலயே பயங்கரமான மூமெண்ட் எதுன்னா லாஸ்ட்ல மாஃபியா 2 நாங்க பாருங்க, அங்கதான் எனக்கு வந்து வாவ் ஐ வாண்ட் திஸ் கான்ஃபிடன்ஸ் இன் மை லைஃப் அப்படின்ற. இல்ல ஒரு படம் அனபெல் சேதுபதி படத்தை ப்ளூ சட்டையில வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பார், படம் ஃபுல்லா பேய் வரும், எனக்கு அப்ப கூட பயம் இல்ல, நான் குபின்னு பயந்தது ஒரே இடம் தான், பார்ட் 2க்கு லீடு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டாங்க, அங்கதான் எனக்கு குபின்னு பயந்துட்டேன்னு. நிறைய இந்த மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்கோம். யாரு? விஜய் சேதுபதி. எல்லாரும் கேப் விடாம பேசுங்க, இல்ல பரணி நடுவில் வந்துருவாரு, முடிச்சிடலாமே. நான் நடுவுல வந்தேன். இல்ல ஆமா, நடுவுல விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. அதுக்குள்ள மாவீர் லீட் எடுத்தாரு. ஏன்னா அவரே நினைச்சால் டிஎஸ்பி மாதிரி ஒரு சம்பவம் பண்ண முடியும். ஆமா, டிஎஸ்பி சூப்பரா பண்ணிருப்பாரு சிங்கம்ல எல்லாம். இப்படி போவோம் நம்ம கேடுபில்லா மாதிரி. பேசிக்கிட்டே அவரை ரிமூவ் பண்ணப்பட்ட பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ ஏன் ப்ரோ ரிமூவ் பண்றீங்க எனக்கு புரியலையே. அவர் வாட்டுக்கு எவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீஸ் எல்லாம் கிடைக்காது. நானே அந்த நேரத்துல என்ன பேச வந்தேன் ஃபோனை விட்டுட்டு நான் என்ன பேசணுன்னே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் காதுல வாங்கிட்டு நீங்க பேசுறது சளியா காலியா வாங்கி உட்காந்துருந்தேன், அவ்வளவுதான். அவர் வேற எனக்கு ஒண்ணு சிரிச்சது என்னன்னா, கான்ஃபிடா சொன்னார் என்னன்னா சிவாஜி வந்து கந்தசாமிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னு ரொம்ப கான்ஃபிடா சொன்னாரு. நான் அப்படியே ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ண விட்டுட்டேன், அவ்வளவுதான். அதை விட எனக்கு இருக்கிறதுலே காமெடி வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையே தொட்டா ரூமர்ல முடியும். ஏங்க எதுங்க முதல்ல வந்துச்சு, எது முதல்ல வந்துச்சுன்றது முக்கியம் இல்லை, எது ரீச் ஆச்சு, ரீச்சை பத்தி ஏங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தோம், ஏன் அதை பேசித்தான் பாருங்க. ஐயோ யாரு யானி
ஈக்குவலா மெயின்டைன் பண்ற அப்படின்ற மாதிரி. இல்ல தலைநகரம் படத்துல வந்து நல்ல நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் அந்த கீப்புக்கு பிறந்தவன பத்தி அட யாருக்கு எது டாபிக் வரும்ல. எல்லாம் ஒன்றாகத்தானடா பிறந்து கிடந்தோம். இப்ப இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டது? அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. நம்ம ரிலீஸை பத்தி பேசினா ஒரு ரீச்சை பத்தி பேசிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை விடுங்க. ஐயோ நான் இப்போ ஒரு ட்வீட் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பாத்தீங்கன்னு சொன்னீங்க, எங்களுக்கு தூக்கி வாரி போடுதா என்னன்னு தெரியும். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் அசோசியேஷன் லிஸ்ட் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ் இன் ஏபிஎன்டிஎஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு சொல்லி புது மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அதை ஒரு நோட் பேட் லெட்டர் பேட் மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதுல உலகத்திலேயே தூக்கி வாரி போடுறதுக்கு ஒரே ஆள் உங்களால மட்டும் தான் முடியும். இதுல என்னத்த இருக்கு எனக்கு புரியல. அது ஜஸ்ட் ஒரு ஃபேன் கிளப்போட ஒரு ஆக்டிவிட்டிஸ். அதுல எதுக்கு நீங்க தூக்கி வாரி போடுற அளவுக்கு என்ன இருக்கு? அதுல எல்லாத்தையும் நீங்க வந்து இப்போ அல்லு அர்ஜுனோட அப்பா பேரு, அம்மா பேரு, அண்ணன் பேரு, தம்பி பேரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்க தூக்கி வாரி போடுச்சா கூட ரைட்டு போயிட்டு போய் ஒரு அதிர்ச்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த ஆக்டர் ஃபேன்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி நான் பார்த்தது கிடையாது. 2002 2006 காலகட்டங்கள்ல ரஜினி மன்றத்துல இருந்து அறிக்கை வந்துகிட்டே இருக்கும். ஐயோ அவர் வீட்டுல கூப்பிட்டாங்க போல. மெயின் திங் வந்து சரி ரைட் ஓகே பை. அந்த இது இருக்கும்ல, ஆக்சுவலா இவங்க ஏதாவது காசு ஏதாவது வேற யாராவது வந்து நான் ஆர்கனைஸ் பண்றேன், மீட் ஆர்கனைஸ் பண்றேன்னு ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்கா அபிஷியல் இவங்க தான். வேற யாரும் இந்த பேரை சொல்லி இது பண்ணா கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரஜினி காலத்துல, அதுக்கப்புறம் ஏன் இது விஜய் கூட இதை பண்ணாப்ல கொஞ்சம் மாசம் முன்னாடி. கட்சி சார்ந்த இது எதுவாவது பண்றதா இருந்தா இவங்க தான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், இவங்க தான் மாவட்ட இது, இவங்க கிட்ட தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் லெட்டர் பேடா போறது எதுக்குன்னா வேற யார்ட்டையும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க, இவங்ககிட்ட கொடுத்து ஏமாறுங்க அப்படின்னு. ஓகே ஓகே காட் தி பாயிண்ட். சரி ஓகே நடுவில் பிரகாஷ் நான் முடிச்சிடலாம். ஓகே முடிச்சிடலாம் நாளைக்கு பேசுவோம். எனக்கு இந்த லெட்டர் பேடுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஆதி. ஓகே பை பை பை.